பூமி, முத்தழகு 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்தோனே அப்படியே அவங்க பெரியம்மா பார்க்குறாங்க. "என்ன முத்தழகு சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எங்கே போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பூமி சொல்றாரு, "இல்ல ஃபோட்டோ பிடிக்க போனோம்." "ஏன் நாம ஃபங்ஷன் வச்சு அப்பயே ஃபோட்டோ எடுக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்றாங்க. "இல்ல பெரியம்மா, அது நம்மளோட குடும்ப ஃபங்ஷன். அது நல்லபடியா நடக்கட்டும். இப்போ முத்தழகு அவங்க அம்மா மாதிரி பூ முடிச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நான் கூட்டிட்டு போனேன்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "ரொம்ப அழகா இருக்கு. நாங்க எப்படிலாம் நினைச்சோமோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க. சூப்பரா இருக்கு முத்தழகு. ஆமா, அந்த அஞ்சலி, ரெஜினா அவங்க 2 பேரும் உன்னை பார்த்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல பெரியம்மா, இப்பதான் நாங்க உள்ளேயே வரோம்." "சரி, நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. "ரொம்ப அழகா இருக்கு முத்தழகு. முத்தழகு நீ இங்கேயே நில்லு, கண்ணு பட்டுருவாங்க. நான் சுத்தி போட்டுறேன், அப்புறம் உள்ள போ." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள போறாங்க. அப்போ முத்தழகு சொல்றாங்க பாப்பா கிட்ட, "இங்க பாத்தியா, பாட்டி நமக்கு சுத்தி போடுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு போயிட்டு எல்லார் கண்ணும் போகணும். ரெஜினா கண்ணு, அஞ்சலி கண்ணு, எல்லார் கண்ணும் போகணும் முத்தழகுக்கு. முத்தழகு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போடுறாங்க. "சரிம்மா, நீ உள்ள போ." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட அத்தை சொல்றாங்க. முத்தழகும் உள்ள போறாங்க. உள்ள போய் உட்காஞ்ச உடனே அப்படியே வராங்க ஸ்வேதா. வந்த உடனே கேட்குறாங்க, "என்ன ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்கீங்க போல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அப்போ உங்க ஃப்ரெண்டு பொன்னி அங்கே இருந்திருப்பாங்க, அதனால தானே என்னை கூப்பிடல, என் ஞாபகமே உங்களுக்கு வந்திருக்காதே." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. அதுக்கு முத்தழகு சொல்றாங்க, "இல்லை, எனக்கு ஞாபகமே தான் வரல. ஏன்னா அவர் திடீர்னு தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல பரவாயில்ல, மாமா மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசமா, சூப்பர், ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. பூமி ரூமுக்குள்ளே போறாரு. போன உடனே பார்க்குறாரு, ஆமா முத்தழகு கீழே தானே இருக்காங்க, நம்ம வீட்டில் யார் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. அப்படியே போர்வையை எடுத்து பார்த்தா அஞ்சலி படுத்துட்டு இருக்காங்க. "என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்ன பூமி பேசுகிறேன், நான் தான் இங்கே படுத்துட்டு இருக்கேன், வா நீயும் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்ன பேசிகிட்டு இருக்க அஞ்சலி, கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "என்ன பூமி பேசுகிற, எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ரூம் வேணும்ல, அதனால நான் என்னோட ரூமை அவங்களுக்கு கொடுத்துட்டேன், உன்னோட ரூமில் தான் நான் தங்க போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. "என்ன பேசிகிட்டு இருக்க?" "ஆமாம், எங்கள் அம்மாவை நல்லா மரியாதையாக பார்த்துக்கணும்ல, அப்போ தானே உன்னோட பெருமையாக இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, மரியாதை இதையெல்லாம் கேட்டு வாங்காத, தானாக கொடுக்கணும், புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. "என்ன பூமி பேசிகிட்டு இருக்க, இனிமேல் முத்தழகுலாம் இங்கே இருக்கவே கூடாது, எப்போவுமே அவங்க சமையல் ரூமில் தானே படுப்பாங்க, இதே நான் புதுசாக இங்கே வந்து படுக்கிறாங்க, ஓ மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாவம் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. "இங்கே பாரு பூமி, நீ பாவம் பார்க்கலாம், ஆனால் நான் பாவம் பார்க்க மாட்டேன், புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அப்படியே பெட்டியை இழுக்கிறாங்க. "என்ன பண்ணிட்டுருக்க அஞ்சலி?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. முத்தழகோட பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாசலில் வெளியே வைக்கிறாங்க. பூமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாம் பூமி, நானும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னை நீ பார்த்துக்கிறியா பாசமாக? 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ரூமெல்லாம் பார்த்தா இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்க, நான் மட்டும் அங்கே தனியாக படுக்கணுமா? நீங்கள் 2 பேர் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "இங்கே பாரு, முத்தழகுக்கு கிடைக்க வேண்டிய எந்த உரிமையும் உனக்கு கிடைக்காது, புரியுதா? எங்கள் அம்மா போடுற வளையல் எல்லாமே முத்தழகுக்கு தான் கிடைக்கும், நீ எதையுமே கேட்டு வாங்காத. நீ வந்து தப்பான வழியில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஆனால் நாங்கள் எதுவுமே எந்த தப்புமே பண்ணலை, என் மனசாட்சிக்கு தெரியும் நீ ஏமாத்துறன்னு, புரியுதா? உன் நிழலை கூட நான் தொட்டதில்லை, நீ ஏமாற்றி தான் இருக்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னால் நிரூபிக்க முடியல, ஆனால் உண்மை இதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கே இருக்க பெட்டியை எடுக்கிறாரு. "என்ன பூமி பண்ணுற, இது என்னோட பெட்டி." அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுட்டாரு. "இங்கே பாரு, வெளியே போ." அப்படின்னு சொல்கிறாரு. முத்தழகோட பெட்டி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாரு. அப்படியே வெளியே போகிறாங்க. "போ வெளியே." அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டார். பயங்கரமாக கோவத்தோட அஞ்சலி வெளியே போகிறாங்க. முத்தழகு ஸ்வேதா கிட்ட சொல்கிறாங்க, "எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அவர் என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஒரு மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், என்னோட நிலைமை எப்படி இருக்குது நீ பார்த்தியா, ஒரு எறும்பு மாதிரி இருக்குது, எறும்புக்கு 2 பக்கமும் தலை இருக்கும், இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா எதுவுமே அதுக்கு தெரியாது, கடைசியில் அது சாப்பாடு கூட எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும், அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ நான் இருக்கேன், அவர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவரை மன்னிக்கவும் முடியல, அவர் செஞ்ச தப்பு எனக்கு ஞாபகமாக தான் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி முத்தழகு ஸ்வேதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க முத்தழகு, கண்டிப்பாக மாமா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் அவரால் நிரூபிக்க முடியல, கண்டிப்பாக அவர் நிரூபிக்க முயற்சி பண்ணுவார், ஒரு நாள் உங்ககிட்ட நிரூபிப்பார், மாமாவை பற்றி எனக்கு தெரியும், கண்டிப்பாக தப்பு எதுவுமே நடந்திருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. "நீ சொல்கிறது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் எனக்கும், நானும் அதை தானே எதிர்பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. "உங்கள் குழந்தை பிறக்க போகிற நேரம் உண்மை எல்லாமே வெளியே வரும், நீங்கள் சந்தோஷமாக 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறத நாங்கள் பார்க்க தான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க முத்தழகு. அதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு